அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மிதுன ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத கடைசி 25 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி முழு விளக்கத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய பயிற்சி நடக்க போகக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் முக்கிய அம்சமாக பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் மற்றும் செவ்வாய் ஆட்சி பெற்று அமரப்போகிறாங்க. இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சிக்கலையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க நேரிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாத தொடக்கத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களினுடைய சேர்க்கை ரிஷப ராசியில் நடக்குது. மேலும் ஜூன் மாதம் முதல் தேதியில் மேஷ ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க போகிறார். அதே போல சனி பகவான் கும்ப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து வருகிறார். இதன் காரணமாக பார்க்கும் பொழுது பல விஷயங்களில் ஒரு சில ராசியினருக்கு பல விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. சிலர் ரொம்ப கவனமாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்களில் சாதகமாக இருக்கும். அந்த வகையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது, அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதம் முதல் நாளே 2 முக்கிய கிரகங்கள் இடம் மாறுது. இந்த 2 கிரகங்களின் சஞ்சாரமும் மிதுன ராசிக்கு சில விஷயங்களில் நல்ல பலன்களையும் செலவுகளையும் கொடுக்கும். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய், ரிஷபம் ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஆகியவை நடைபெறுவதால் உங்களுடைய ராசிக்கு செலவுகளை குறிக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய 4 கிரகத்தினுடைய சேர்க்கையின் காரணமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதம் அமையப்பெற போகிறது. அது மட்டும் இல்லாமல் 2024 ராகு கேது பெயர்ச்சியில் எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க. மாதத்தின் இறுதி நாளில் சனி பகவான் வக்ர பெயர்ச்சி நடைபெற போகிறது. ஜூன் மாதம் 2024 மிதுனம் ராசிக்கு மொத்தத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயத்துலையுமே ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதே மாதிரி கவன சிதறல் இல்லாமலையும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இவ்வாறு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துமே சாதகமாக நடைபெறும். சிறு அலட்சியம், சிறு கவனக்குறைவும் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும். அப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையையும் உருவாக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். கிரக மாற்றங்கள், கிரகங்களினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் புதன் 3 முறை பெயர்ச்சியாகிறார். ஜூன் 1 முதல் 14 வரைக்கும் ரிஷப ராசியில், ஜூன் 15 முதல் 29 வரைக்கும் மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் 30 இருந்து கடக ராசிலையும் சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா விரயம், வளர்ச்சி தரக்கூடிய புதன் பெயர்ச்சி இந்த காலத்தில் ஏற்படுகிறது. அதே மாதிரி திடீர் விரயம் தரக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சியானது ஜூன் 12 வரைக்கும் ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஜூன் 13ஆம் தேதி முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். இதனால் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரித்து காணப்படலாம். விரயம் தரக்கூடிய குரு பெயர்ச்சி ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடுபடுகிறார். ஆளுமையை அதிகரிக்கக்கூடிய சூரியன் பெயர்ச்சியானது ஜூன் 15 முதல் சூரியன் மிதுன ராசியில் உங்களுடைய ராசிக்கு புதன் மற்றும் சுக்கிரனுடன் இணைகிறாங்க. அதே மாதிரி லாபம் தரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சியானது ஜூன் 1 முதல் மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறாங்க. வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ராகு பெயர்ச்சியானது, ராகு மற்றும் கேது பெயர்ச்சியில் மிதுன ராசிக்கு எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ராகு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஜூன் மாதம் மிதுன ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலையும் ராசிலையுமே சஞ்சரிக்கிறாங்க. இதன் காரணமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 ஜூன் மாதம் பலவிதமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையப்பெறும். பெரும்பாலான கிரகங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் எப்படி செலவாகிறது அப்படிங்கிறத உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு கடுகளவு கூட உங்களால் கணிக்கவே முடியாது.
அந்த அளவுக்கு மிதுன ராசி அன்பர்கள் செலவுகளை நீங்கள் அதிக அளவில் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாதமாக இந்த ஜூன் மாதம் முழுவதுமே அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். ஜூன் மாதம் பிறப்பில் இருந்து ஜூன் மாதம் முடியக்கூடிய அந்த நாட்கள் வரைக்கும், அந்த 30 நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவுகள் நீங்கள் செய்வீங்க. எதற்கு செலவு பண்ணுறீங்க, நம்ம இவ்வளோ செலவு பண்ணோமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு செலவுகள் இருக்கும். அதே மாதிரி கணிக்கவே முடியாத அளவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செலவுகள் அதிகரித்து கொண்டே போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். செலவு பார்த்தீங்கன்னா பல வகைகளில் ஏற்படும். அதே மாதிரி அலைச்சலும் ஏற்படும், தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது, உடல்நல பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்மீக ரீதியான நாட்டமும் உங்களுக்கு சில நேரங்களில் அதிகரிக்கலாம். வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு யோகமான காலகட்டமாக அமையப்பெறுகிறதுங்க. அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த அதிர்ஷ்டம் எந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம், சிறப்பான ஒரு லாபம், சிறப்பான அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். வேறு எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறாது. நீங்கள் தொழில் வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்படின்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி இவை எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். மிதுன ராசியினருக்கு ஜூன் மாதத்தினுடைய முதல் 2 வாரம் மிகவும் நெருக்கடியாகத்தாங்க இருக்கும். செலவுகள், வீண் விரயம், அலைச்சல், உடல்நல பாதிப்பு போன்ற பல விஷயங்களில் அலைகழிப்பை நீங்கள் உணர்வீங்க. ஜூன் மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ஜூன் 10 நாட்களுக்கு பிறகு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் லாபத்திற்கான பல வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி, வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வெளியில் இருக்கவர்களுடைய ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும், அவங்களுடைய ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெருக்கடிகள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தினுடைய 4வது வாரத்திலிருந்து உங்களுக்கு அது ஆரம்பமாகும். அது வரைக்கும் ஜூன் மாதத்தினுடைய 4வது வாரம் ஆரம்பத்திலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குமே தவிர உங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கப்பெறாது. அது வரைக்கும் நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திப்பீங்க, செலவுகளையும் சந்தித்தாக வேண்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஜூன் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய இல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதன் ஆட்சி பெறுவது நல்ல லாபம் கிடைக்க செய்யும். உங்களுடைய வசதியும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் மிகவும் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத தொடக்கம் கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபார ரீதியாக மாதத்தின் ஆரம்பத்தில் சில ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம். வியாபாரிகள் தங்களுடைய போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய பணம் தேவையற்ற விஷயங்களுக்கு அதிகமாக செலவாகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடின்றது இருக்கத்தான் செய்யும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பருவநிலை காரணமாக ஒரு சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுமே தவிர அது பெரிய அளவில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி குடும்ப சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், அன்பு அரவணைப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறதை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுடைய மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தாய் தந்தையர் வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரத்தில் அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். உற்றார் உறவினர்கள் இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க கிட்ட பேசும்போது
பேசும்போதும் பழகும்போதும் நீங்கள் ஏதாவது உதவி செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி, அவங்க உங்ககிட்ட இருந்து உதவியை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கும் வேணாலும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்களே வந்து பண விஷயத்தில் ரொம்ப லாக் ஆகியிருப்பீங்க. நீங்களே பண நெருக்கடியை சந்தித்திருப்பீங்க. இந்த நேரத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பன், இந்த நேரத்தில் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் வந்து அந்த நேரத்தில் அவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும், உங்களுக்கும் ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே பிற்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடும். இப்போ கொடுக்குற அந்த உதவி பிற்காலத்தில் நீங்கள் அவங்ககிட்ட போய் நான் அன்றைக்கி கொடுத்தேன், எனக்கு ஹெல்ப் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது மனஸ்தாபங்கள் உருவாகும். அதனால் நீங்கள் இந்த மாதம் இந்த மாதிரியான உதவிகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்த மாதம் ஜூலை மாதத்துலேருந்து நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நீங்கள் எப்படி வேணாலும் உதவி பண்ணிக்கலாம். அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி மற்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு சாதக தொழில் விஷயத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சக பணியாளர்களில் மட்டும் வந்து கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. மேலதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் வேண்டாம். நீங்கள் வேலை தேடக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தடைகள் ஏற்படுமே தவிர, ஆனால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக அமைய பெறும். நீங்கள் வரன் தேடுபவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரன் தேடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பிடித்த வரன், உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்ற வரன் கண்டிப்பாக அமையும். கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்பது அவசியமாகிறது. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. அந்த வழிபாட்டை இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நற்பலன்கள் தரக்கூடிய அனுகூலமான ஒரு காலகட்டமாக அமைய பெறுங்க. மறக்காமல் மகாவிஷ்ணு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாட்டை செய்வது அப்படிங்கிறதும் குடும்பத்தில் சுபிக்ஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு மங்களகரமான வாய்ப்பையும் பெற்றுத்தரும்.